பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிற காரணத்தினால வாகன ஓட்டிகள்லாம் பெட்ரோல் பங்கை நோக்கி படையெடுக்கிறதுனால கடும் போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்படுது. இந்த நிலைமையில வாகன ஓட்டிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா அப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குன்னு யார் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நியூஸ் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டாகிராம் அந்த இதுலலாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்களும் அப்படியே சரி இது வண்டிக்கு எப்படியும் நாளைக்கு ரேட் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் இதாகும், அதனால இன்றைக்கே போட்டு ஃபுல் பண்ணிடுவோம்ட்டு ஃபுல் பண்ணியாச்சு. உண்மையிலே பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருக்கா? அது தெரியலையே, அப்படி நியூஸ் ஃபேக்காக என்னன்னு எங்களுக்கும் தெரியல, எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணுறோம். நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பெட்ரோல் போட்டு வந்தீங்க? ஒரு 1/2 hour இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும், கூட்டமாக தான் இருக்குது எல்லா பல்க்கும். அது அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சு இப்போ அங்கே வந்து போட்டிருக்கோம். கேஸ் விலை வேறு ஏறி போச்சு. இதே கட்டுப்பாட்டில் போனால் இப்போ நாளைக்கு வண்டி ஓட்டவும் முடியாது, சாப்பிட கூட முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் கரண்ட் அடுப்பு கூட எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற கட்டுப்பாடில் இப்போ கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சமாச்சு கொஞ்சம் ரிகவர் பண்ணால் தான் அது உண்டு. கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாம் இப்போ கேஸ் விலைலாம் 1500, 1600, 1800, 3000 கூட சொல்கிறாங்க. அப்படிலாம் போயிட்டு இருக்குது. கட்டுப்பாட்டில் வந்து பண்ணணும்னா அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும், எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். சார் இன்ஸ்டா ஃபேஸ்புக் அந்த மூலயமா தான் தெரிஞ்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது பெட்ரோல் பங்க்லேயும் ரியாலிட்டியாக பார்த்த உடனே சரி நம்மளும் ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணலான்னு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வெயிட் பண்ணி போட்டேன். அது இந்த டைம்ன்றதுனால 45 minutes போட்டேன். இல்லைனா எப்படியும் 3 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே இந்த சைடு கிண்டி ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அடையார்லேருந்து நான் வரேன், அடையார்லேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டே வரேன் நான். இதுதான் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. ஒரு நார்மலாக வர ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஹவர்லி ஒரு 50 members 100 பேர் வராங்கன்னா அவங்களுக்கான பெட்ரோல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி திடீர்னு அதிகமாக இருக்கும், அந்த பெட்ரோல் காலியாச்சு. ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் வர 3 o'clock ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரையும் இருக்கிற பெட்ரோலும் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்கேஸ் அவங்க காருக்கு போட்டாங்கன்னா அவங்க நிறைய பெட்ரோல் யூஸ் ஆகும். பைக்னா இப்போ ஒரு காருக்கு போடுற பெட்ரோலில் 5 பைக் 6 பைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் காரை கம்மி பண்ணிட்டு இப்போ பைக்குக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த பெட்ரோல் போடுங்க? ஆக்சுவலாக மார்னிங் நான் வந்தேன். மார்னிங் வந்தப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் ஆஃபீஸ் போயிட்டேன் நான். இப்போ வந்து ஒரு 15-20 minutes ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஓகே, இப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. மார்னிங் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ரஷ்ஷு. இப்போ கொஞ்சம் போக போக இப்போ ஓகே, அந்த பேரிகேட்ஸ்லாம் போட்டு கரெக்டாக பண்ணுறாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குன்னு யார் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நிஜமாக தட்டுப்பாடெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த ரீல்ஸில் போட்டு இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் இருக்குது இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஓவர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது, நல்லது தான். அதனால் இப்போ நானுமே எனக்கு வீடு பக்கத்தில் தான், பட் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஆட்டோ கேஸில் இருக்கா இல்லை? கேஸில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு கேஸ்லாம் கிடைக்குதா? அதாவது எங்களுக்கு வந்து எல்பிஜி கேஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்க சிஎன்ஜிலாம் கிடைக்குன்றாங்க, ஆனால் எல்பிஜி தான் இப்போ கிடைக்காதுன்றாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எல்பிஜி தான் ஓட்டணும். இல்லை, நீங்கள் டேரெக்டாக பெட்ரோல் பங்க்கு போய் பார்த்தீங்களா? சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்கு மூடிட்டாச்சு. அதாவது நாங்கள் கோ கேஸு அந்த மாதிரி எங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த மாதிரி கேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே எங்களுக்கு கேஸ் கிடைக்குது. ரேபிட்டோலாம் ஓட்டியிருந்தேன். இப்போ ரேபிட்டோ ஃபுல்லாக 2 நாளாக 3 நாளாக நான் ரேபிட்டோ எடுக்கிறது இல்லை. அப்படியே வண்டி எடுத்துன்னு வரேன். இருக்கிற கேஸை வச்சு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க, ஏற்கனவே நான் வந்து 35 வருஷமாக வண்டி ஓட்டுறேன், 36 வருஷமாக. பழைய கஸ்டமர் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா போவேன், இல்லைன்னா அப்படியே வண்டியை நிறுத்தி வச்சுக்கிறேன். இருக்கிறது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லிட்டரு தான் இருக்குது கேஸு. அதை வச்சு தான் இப்போ நாங்கள் ஓட்டின்னு இருக்கிறோம். அதனால் வெளியே போய் ரேபிட்டோலாம் ஓட்டி எம்டி அடிச்சுலாம் என்னால் இப்போ பண்ண முடியாது. அதனால் ஒரு 3 நாளாக ரேபிட்டோலாம் கட் பண்ணிட்டோம். ரேபிட்டோ, ஓலா, ஊப்பர் எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு தெரிஞ்ச கஸ்டமர் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். எல்பிஜி கேஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்குதா? இப்போ எதுவும் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சில இடம் கிடைக்கும், சில இடம் கிடைக்கல. கிடைக்கிற இடத்த போட்டுக்க வேண்டியதான். ஆனால் கியூவில் தான் நிற்கிறதா இருக்குது கேஸ். டெய்லி எனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு கிடைக்கல.
இல்லை நான் டெய்லி கம்பல்சரி 1500 கிட்ட ஓட்டுவேன். அதில் 500 கேஸ் போகும், 1000 நிற்கும். இப்போ அதுவும் கிடைக்காம போகுது. காலையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் ஒரு 300 ஓட்டிருக்கேன், அவ்வளோதான். இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நாங்கள் வேற ஒன்றுமே பண்ண முடியாது. வண்டியை ஓரம் கட்டிட்டு கம்முன்னு படுத்துன வீட்டில் தூங்க வேண்டியது தான். இப்போ ஏதோ ஒரு பங்க்கில் இருக்குதுன்னு போய் தேடி போனால் அங்கே ஒரு 150 ஆட்டோ நிற்கிது. அதுவும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அது மெயின் ரோட்டில் வண்டியும் விட மாட்டேறாங்க போலீஸ்காரங்க. நின்று லைனில் நின்று நாங்கள் கேஸ் போடுறதுக்கு எங்கேயுமே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதுவும் ஒன்று கரெக்டு. நம்ம என்ன பண்ணுறது இப்போது? இதுக்கப்புறம் இதே சூழ்நிலை நீடித்தால் நாங்கள் எல்லாரும் எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர்லாம் வண்டியை ஓரம் கட்டு வேறு ஏதாவது வேலைக்கு தான் போனோம். வாட்ச்மேன் வேலைக்கோ இல்லை ஏதாவது வேலைக்கு தான் நாங்கள் போனோம். வேறு வழியே கிடையாது எங்களுக்கு. வேறு என்ன வேலை செய்ய சொல்கிறீங்க? வயசு எனக்கு வந்து இப்போது 56 ஆகி போச்சு. நாங்கள் இன்னைக்கு அப்புறம் போய் கஷ்டப்படலாம், மூட்டெல்லாம் தூக்கின்னு கஷ்டப்பட முடியாது. நாங்கள் வேறு ஏதாவது வாட்ச்மேன் வேலை அந்த மாதிரி எங்களுக்கு நோவாத வேலை தான் அந்த மாதிரி தான் செய்யணும். இதுதான் இப்போ எங்களோட நிலைமை. இப்போ இந்த ஆட்டோ டிரைவரை நான் சொன்ன மாதிரி தான் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடால் நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கவர்மெண்ட்டு சீக்கிரமாகவே தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது.